State which pair of sets are disjoint or overlapping. ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க, அது வந்து டிஸ்ஜாயிண்டாக ஆர் ஓவர்லாப்பிங்கான்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு A ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் FIAS க்ளோஸ் ப்ராக்கெட் அண்டு B ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் ANFHS க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த பேர் ஆஃப் செட்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் செட்டுன்னு கொடுத்துருக்கோம். எப்படின்னா A இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா ரெண்டுலேயுமே காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். இதில் வந்து எஃப்ங்கிறது வந்து ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குது. அதே மாதிரி ஏஎஸ் இந்த 3 எலமெண்ட்டும் வந்து ஏலையும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு பிலையும் இருக்குது. அதனால் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் FAS க்ளோஸ் ப்ராக்கெட். இது வந்து என்ன செட் அப்படின்னா ஓவர்லாப்பிங் செட்ஸ். அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். E equal to open bracket x such that x is a factor of 24 close bracket. அடுத்து and F equal to open bracket x such that x is a multiple of 3 x greater than 13 close bracket. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூலர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 24ஓட ஃபேக்டர் என்னன்னு பார்ப்போம். 1 டேபிளில் போகும். இப்போ E ஈக்குவல் டு 1 2 3 4 6 8 12 24. இந்த டேபிளெல்லாம் வந்து 24 வந்து வரும், அதனால் வந்து எழுதியிருக்கோம். அடுத்து எஃப்போட வேல்யூ எஃப் வந்து 3 டேபிளில் வர மாதிரி 3 6 9 12 15 18 21 24 27. ஏன்னா 30 விட கம்மியாக இருக்க வேல்யூஸ் எழுதணும். இப்போ ஏஇ இன்டர்செக்ஷன் எஃப்போட வேல்யூஸ் பார்த்தோன்னா காமனாக என்ன இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் 3 இருக்குது, அடுத்து கமா 6 இருக்குது, அடுத்து 12 இருக்குது, அடுத்து 24 இருக்குது, க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறோம். இப்போ வந்து இது வந்து என்ன இருக்குன்னா ஓவர்லாப்பிங் செட்ஸ். அப்போ திஸ் பேர் ஆஃப் செட்ஸ் ஆர் ஓவர்லாப்பிங் செட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.